ஹே ஹால் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது வந்து ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நம்ம சர்ச்சில். ஸோ அதுக்காக தான் நம்ம ஷாப்பிங் வந்திருக்கோம். இது பிளெஸ்ஸிங் பிளேட் ஆக்சுவலாக. இது வந்து நம்ம கிறிஸ்டியன்ஸ் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நம்ம சர்ச்லலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காணிக்கை வந்து இது ஒரு ரேட்டாக வந்து நம்ம சர்ச் மெம்பர் ஒருத்தவங்க எடுப்பாங்க. அவங்க அதில் வந்து ஏழை மாதிரி ஏற்றி அதில் வர கேஷ் வந்து நம்ம சர்ச்சுக்கு கொடுத்துருவோம் காணிக்கையாக. அது வந்து நம்ம காணிக்கையாக கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நட்ஸ் ஷாப்பில் போய் நட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் கிளம்பிட்டோம். சீஸ் பால்ஸ் என் ரொம்ப ஃபேவரட், மை சைல்ட்ஹுட் ஃபேவரட் சிப்ஸ்னாலே அதுதான். ஸோ அது எனக்கு அங்கே கண்ணில் மாட்டினோடனே வாங்கிட்டேன், தூக்குட அந்த செல்லத்தன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே நடந்து போய் பார்த்துட்ருந்தோம். இது வீட்டுக்கு தேவையான நட்ஸு, அதுக்கப்புறமா டிட்டர்ஜென்ட் லிக்விட் அதெல்லாமே வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து தேவையான மிளகா, தனியா அதெல்லாம் வாங்கினோம். அப்புறமா கிரி அண்ட் கோல வந்து நெய், பட்டர் எல்லாம் ரொம்ப காலத்து கடை, டேஸ்ட் வைஸும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அங்கே நெய், பட்டர் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மோரோவர் ஷாப்பிங்லாம் ஓவர். ஸோ பார்க்கலாம். ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. பிளெஸ்ஸிங் பிளேட்டுக்கு மெயினே பைபிள் தான். ஸோ பைபிளும் வாங்கிக்கிட்டோம் அண்ட் போகிற வழியில் பிரியாணி வாங்கியாச்சு. ஸோ இப்போ டக்குன்னு வீட்டுக்கு வந்து வாங்கினது எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம கடவுளுக்காக பண்ணுறது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பயத்தோட பாசத்தோடு பண்ணுறோமோ கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு டபுளாக ட்ரிபிளாகவே கிடைக்கும். ஸோ வீட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து மம்மி வந்து பிளேட்ஸு, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் வந்து ஐ திங்க் மார்னிங் தான் வாங்குவாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே காட்டன், லைக் எப்படி சொல்கிறது, நம்ம வந்து பிளேட்டில் வச்சு ஒரு கிஃப்ட் ரேப் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து கிளாத்லாம் வாங்க போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற ஒர்க்கு. ஸோ வாங்கி வந்து வைக்கிறதெல்லாம் ஒர்க் இதுவாகிடுச்சு. சண்டே வந்து நம்ம சர்ச்சில் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஸோ சண்டே தான். ஸோ சாட்டர்டே வந்து நம்ம பேக்கிங்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னா ஒரு நாளில் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜாலியாக இருந்தது. அண்ட் இந்த வீடியோக்குள்ளேயே தான் எல்லாமே வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நம்ம வந்து நாளைக்கு பேக்கிங் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, பை. ஸோ நெக்ஸ்ட் டே இது வந்து நான் இப்போ காலேஜ் போகிறேன். ஆக்சுவலாக எங்கள் காலேஜில் ஒரு முகாம் போட்டிருக்காங்க. எங்கள் காலேஜில் அப்போ கூட லீவ் விடலை. வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு முகாம் பார்த்துருப்போங்க. எனக்கு முகாம்லாம் பார்க்க முடியல. ஸோ நான் அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுட்டு நேராக நாங்கள் ரேவதி வந்துவிட்டோம். ஆக்சுவலாக போலாம் வாங்க வந்தோம். நாங்கள் போன ரேவதியில் அந்த கிளாத் இல்லை, சீர்வரிசை மாதிரி தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த கிளாத் இல்லைனால அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ட்ரெஸ் ஷாப் ரேவதிக்கு வந்து அங்கே வந்து மெட்டீரியல்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்களா, அந்த இடத்துல நம்மக்கேற்ற தீம் மாதிரியே நமக்கு நெட்டட் கிடச்சிது. இந்த வாட்டி எங்கள் தீம் வந்து ஒயிட் வித் ப்ளூ, ஒரு டைமும் பிங்க் கலர் அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு ஸோ பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு பில்லாம் போட்டுட்டு கீழே வரும்போது சுட வாஃபல் போட்டிருந்தாங்க. டெம்ட் ஆகிடுச்சு. ஸோ அதையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கிளம்பிட்டோம். அண்ட் வர வழியிலேயே நாங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிட்டோம். ஸோ அதனால் வாழைப்பழம் எங்கள் டேடியோட ஃப்ரெண்ட் ஷாப்பாக அங்கே கொஞ்சம் குவாலிட்டியாக கிடைக்கும். ஸோ அதனால் அங்கே வாங்கினோம். எங்கள் டேடி சைடு கேப்பில் பூந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டாரு. பார்த்தீங்களா, குள்ள நெறி திருடக்கூடாது. ஃபைனலாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து கோல்டு காயின் மட்டும் தான் வாங்கணும். ஓகேங்களா. ஸோ அது காயின் மட்டும் அப்புறம் வாங்கிக்கலாம். இப்போ டக்குன்னு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணணும். இப்போ வாங்கினது பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் அழகாக எடுத்து பேக் பண்ணணும். ஸோ சீர்வரிசைக்கு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான் வைக்க போகிறோம். அண்ட் அதையுமே ஃபுல்லாக பார்க்கலாம். மெயினான வாங்க வேண்டிய திங்ஸு ஒன்றும் ஸ்வீட்டும் கோல்டு காயின் மட்டும் வாங்கணும். அவ்வளோதான். அது வாங்கிட்டோன்னா அவ்வளோதான்.
ஸோ அப்படின்னு நாங்கள் பெரம்பூர் ஸ்ரீனிவாசா எங்கள் வீட்டாண்ட தான். ஸோ எல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து பேக் பண்ண ஆரம்பிக்கலான்னு ரெடி பண்ணிட்டோம். ஸோ எல்லா திங்ஸுமே எடுத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக்கிங் வேலை தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ பேக் பண்ணுறதுக்குள்ளே எப்படிடா பண்ணுவோன்ற ஒரு டென்ஷன்லேயே இருந்தேன் நான். ஏன்னா போன வாட்டி ஒரு அக்கா எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. இந்த வாட்டி அந்த அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ எங்கே இருப்பாங்க அது எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஓகே நம்ம ட்ரை பண்ணலாமே, நம்ம எதுக்கு மற்றவங்கள டிபெண்ட் பண்ணோன்ட்டு நான் என் ஃப்ரெண்டு எங்கள் அம்மா 3 பேர் சேர்ந்து ட்ரை பண்ணோம். ஸோ சூப்பராகவே நாங்கள் நினச்சதை விட சூப்பராக பேக் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாமே எடுத்து நாங்கள் போய் ப்ரேயர் ரூமில் வச்சுட்டோம். ஏன்னா மார்னிங் வந்து ப்ரேயர் ரூம்லேருந்து தான் ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அந்த பிளெஸ்ஸிங் பிளேட் எடுத்துகிட்டு போகிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ நடுவில் நாங்கள் பேக் பண்ணிகிட்ருக்கிறப்போ ஸ்ரீனிவாசாலேருந்து நான் திருப்பதி லட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆஸ் எ கிறிஸ்டியனாக நாங்கள் வந்து கோயிலில் வச்சது சாப்பிட மாட்டோம். அதனால் எனக்கு அங்கே பார்த்தோன்னே டக்குன்னு தூக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே நடுவில் வேலை செய்கிற கேப்பில் இது சாப்பிட்லான்னு சொல்லி எடுத்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. என்ன இருந்தாலும் ரியல் திருப்பதி லட்டு மாதிரி அந்த டேஸ்ட் கிடைக்கல. எனக்கு லட்டு தின்ன ஆசையாக இருந்தால் என் மைண்ட் வாய்ஸ் வச்சு அப்புறம் சாப்பிட்டு பார்த்தா ஓகே 50% டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் நாட் தட் மச் டேஸ்ட். ஓகேங்களா, அந்த திருப்பதி டேஸ்ட் அளவுக்கு இல்லை. அப்புறம் நானும் எங்கள் மம்மியும் கோல்டு கார்டும் பைபிளை வச்சு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக அதையும் முடிச்சாச்சு. ஓகே நம்மளே டெக்கரேட் பண்ணி நம்மளே அதெல்லாம் இது பண்ணி பார்க்குறப்போ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஓகே நமக்கும் இவ்வளோ திறமை இருக்கான்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் மம்மி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. அவங்க உஷாராக முன்னாடி ஆக்சுவலாக நான் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இதை நான் எடுத்துகிட்டு வரணுன்னு. பட் அவங்க உஷாராக முன்னாடியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் எங்கள் டேடி அவர் பரவாயில்லைங்க, என்ன இருந்தாலும் தகப்பனார் தாங்க. அவர் எனக்கு பெருசாக கொடுக்கூடாதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நட்ஸு அதெல்லாம் நான் எடுத்துக்கினேன். கிளைமேட்டுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி மார்னிங்கு. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். கீழே பிளாக்கி பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப பாசக்கார பிள்ளைங்க அவன். ஸோ நாங்களும் கிளம்பியாச்சு. அங்கே போனோன்னே நாங்கள் பாஸ்டர்கிட்ட ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் லிஸ்ட்டுமே கொடுத்துட்டோம் என்னென்ன அங்கே இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் சர்ச் ஓவர் ஆகி நம்ம இங்கே ஸ்டால்ஸ்லாம் உள்ளே நிறையா சர்ச் வைப்பாங்க. ஸோ நம்ம டோக்கன் மாதிரி வாங்கிக்கிறோம். அந்த டோக்கன் நம்ம கொடுத்தோன்னா அதுவுமே காணிக்கைக்காக தான் போகும். அங்கே பேர் நிறையா ஸ்டால்ஸ் போடுவாங்க. இது என்னோடய ரொம்ப ஃபேவரெட்டுங்க. மட்டன் குருமா லைக் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இடியாப்பம் ஃபஸ்ட்டு நான் வாங்கினதே அதுதான். அதுக்கப்புறமா டேடி இட்லி வாங்கினாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் யூத்லேருந்து யூத் ஃபெலோஷிப் நடக்கும். ஸோ அங்கேருந்து நான் மோமோஸ் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் அங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே விற்கும். அங்கே அன்றைக்கின்னு பார்த்து ஸ்டேஷ்னரிஸு, ஸ்நாக்ஸு, கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே சேல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நானும் டேடியும் வஞ்சர ஃபிஷ் வாங்கலான்னு போயிட்டு வந்தோம். ஸோ டேடி இடியாப்பம் அதுக்கப்புறமா இந்த ஃப்ரைட் ஐட்டம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் மம்மி வந்து ஆச்சி மசாலாவும் எங்கள் சர்ச் மெம்பர் தான். ஸோ அங்கே போய் ஊர்க்கா ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு ஃப்ரீயாக கரண்டி வர ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோடா ஒன்று வாங்கி குடித்தேன். லாஸ்ட்டாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு டைஜஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சோடா ஒன்று வாங்கி குடித்தேன். ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்பாக உட்காந்துட்டு நான் இதுக்கு மேலே ஏலமே ஸ்டார்ட் ஆக போகுது. எங்கள் அம்மா பார்த்திங்களா ஊறுகாய் பாட்டில் வச்சுட்டு இவ்வளோ டெவலத்தாக உட்காந்துருக்காங்கன்னு. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் உட்காந்துட்டோம். ஏலத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் எப்படா ஏலம் விடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் எங்கள் சர்ச். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏலமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உள்ளே வந்து ஃபுல்லாக அந்த காய்கறி, ஏன்னா இது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலில், அதனால் உள்ளே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காய்கறி வச்சு இது பண்ணுவாங்க. அண்ட் சர்ச் மெம்பர்ஸ் கூட அவங்களால என்னெல்லாம் முடியுமோ அது உள்ளே வந்து சாரீஸு எல்லாம் விற்பாங்க. இப்போ இதெல்லாம் தான் ஏலம் விடுவாங்க. இங்கே கட்டியிருக்காங்க பார்த்திங்களா இந்த காய்கறிங்கெல்லாம், இதுவுமே லாஸ்ட்டாக ஏலம் விட்ருவாங்க. ஏலம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராகவே போச்சு. அண்ட் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டே பிளெஸ்ஸிங் பிளேட் தான் ஏலம் விட்டாங்க. நாம் இப்பொழுது இந்த ஆசீர்வாத தட்டை நாம் முதலாவது ஏலப்படுத்திருக்கிறோம். ஜான் சாப்பிள், ஆரஞ்சு, பனானா, பைனாப்பிள், கமலா, கேஷ்யூநட், ஃபிக், கிவி, ஆப்பிள், கோகனட், கல்கண்டு 5ஆம் ஆண்டுக்கான அறுவடை ஸ்தோத்திரம் பண்ணிக்கூடிய முதல் ஏலம் ஆசீர்வாத தட்டு. துவக்க விலை 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். 1 லட்சம். 1 லட்சம். நம்முடைய செயலாளர்கள் 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய். 2 லட்சம். 2 லட்சம் ஒரு தரம். 2,50,000. 2,50,000. நைஸ். ராஜானந்தன் ஃபேமிலி மனோஜ் 50,000. 2,50,000. 2,50,000. 3 தரம். என்ன ஃபேமிலியோட வாங்க.
வாங்க டேசியா வாங்க. ஸோ நல்லபடியாக நம்ம பிளேட்டும் முடிஞ்சிச்சு. மற்ற எல்லாமே முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த வாட்டி எல்லாமே saree தான். ஸோ நம்ம ஏலத்தில் ஒரு ஃப்ரேம் எடுத்தோம், அழகாக வசனம் போட்ட ஃப்ரேமு. ஸோ வீட்டுக்கும் வந்தாச்சு. இந்த ஃப்ரேம் தான் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃப்ரேம் எடுத்தோம். ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் நம்மளோட பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 2,50,000 கிட்ட போச்சு. ஸோ கடவுளுக்கு நம்ம கொடுத்த காணிக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து பிரியாணி டோக்கன் போன வீக்கே வாங்கியிருந்தோம். அண்ட் மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ சூப்பராகவே போச்சு இந்த வாட்டி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஐ ஹோப் யூ ஆல் லைக் அண்ட் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.